அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு மார்ச் மாதம் 2ஆம் தேதி இன்றைக்கி வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் இருந்ததுனால இதனுடைய தாக்கம் என்னவாக இருந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நேற்று பார்த்தீங்கன்னா சந்தை ஒரு நல்ல ஒரு ஏறுமுகம் கண்டது. அந்த ஏறுமுகம் இன்றைக்கி அது இறங்குமுகமாக மாறிச்சு. இதற்கு உண்டான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். ஏன்னா ஏறின மார்க்கெட் அப்படியே ஏறி போயிருக்கலாம், ஏன் டவுன் ஆச்சு அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு கொஷின் மார்க்காக இருக்கக்கூடியது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே ஆப்ஷனுடைய பிரீமியத்தின் அடிப்படையில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம முதலே சொல்லியாச்சு. அதனால் ஆப்ஷன் பிரீமியத்தை பற்றி கொஞ்சம் நீங்கள் யோசிக்க வேண்டும். அந்த யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அதனுடைய ப்ரீமியம் எக்ஸ்பைரி அன்னைக்கு என்ன இம்பேக்ட் இருக்கோ அதுதான் ஒரு பேனிக் பிளேஸ் ஆப்ஷன் செல்லருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த இடத்துல என்னென்னா ஆப்ஷன் செல்லர் எந்த இடத்துல பயப்பட வாய்ப்பு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். ஆப்ஷன் செல்லர் பயந்துட்டா அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மொமெண்டம் ஆகிடும். அப்படி இல்லைன்னா அந்த மொமெண்டம் அதற்குள்ள வால்டைல் ஆகக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அதனால் ஆப்ஷன் செல்லரை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் புரிதலுக்காக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நேற்று முடிவுற்ற சந்தை பார்த்திங்கன்னா 17,450. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே ஓப்பன், நம்மளுக்கு அந்த ஹை வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே. நேற்று நம்ம பார்த்த அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல் சந்தை, ஓப்பனுக்கு கீழ் வந்து லோ அப்படி இருந்தது. நேற்று பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் ஓப்பனுக்கு இடைப்பட்ட லோ. அது என்னவா மாறிச்சு? மார்க்கெட் அப் ட்ரெண்டாக மாறியது. இங்கே பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே நம்மளுக்கு ஓப்பன் ஆனதுக்கு மேலே லோ. அப்போ இந்த இரண்டுக்கும் இடைப்பட்டது. இன்றைக்கி என்ன ஆயிருக்கு? சந்தை இறங்கு முகமாக மாறியிருக்கு. இது ரொம்ப மிக முக்கியமான குறிப்பு. இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே அப்படின்னு சிலரும் கூட பேசலாம். ஆனால் புதியவர்கள் பங்கு சந்தையில் ஓப்பன் இம்பேக்டட் ப்ரீவியஸ் க்ளோஸ் இம்பேக்ட் நம்ம என்ன பேசியிருக்கிறோம்? முதல்ல ப்ரீவியஸ் க்ளோஸ் பேஸ் பண்ணி ப்ளஸ் ஓப்பன் ப்ளஸ். அப்போ ஓப்பனுக்கு மேலே இருந்தும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருந்தால் சந்தை என்னவாக போகுது? ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழ் ஓப்பனுக்கு கீழ் சந்தை இருந்தால் என்ன ஆக போகிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்போ அதன் அடிப்படையில் பார்த்தா இன்றைக்கி ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழ் ஓப்பனுக்கு கீழ் தான் சந்தை அதிக நேரம் இருந்திருக்கு. அப்போ என்ன ஆகணும்? ரேஞ்ச் வந்துட்டு நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டுக்கு உண்டான ரேஞ்ச் அப்படிங்கிறது ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஸ்ட்ராட்டஜிலேயே இன்றைக்கி இம்பேக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஹை வச்சுருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் ஆய்வு செய்யுங்க. இது ரிசல்ட் எப்போவுமே வந்துட்டு சந்தைக்கு வந்துட்டு இங்கே ஏன் நிறைய பேர் வந்துட்டு இம்பேக்டட் மாறுறது அப்படின்னா ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்குது. சந்தை ஏறுமுகமாக இருந்தாலும் சரி, இறங்கு முகமாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தால் எப்படி அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்குது. அப்போ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஹை வச்சுட்டு திருப்பி கீழே வந்திருந்தாலும் அது பெரிய ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை மாற்றி நீங்கள் பார்க்கணும். அப்போ இந்த மாதிரி ப்ராபபிலிட்டியாக சான்சஸ் எந்த மாதிரி சூழ்நிலையில் ஏற்படுகிறது அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். அப்போ நம்மளுக்கு ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான தூரம் அப்படிங்கும்போது ஒரு 140 புள்ளிகள் நம்மளுக்கு இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான ப்ரீமியம் 60 பாயிண்ட், ஒரு 100 பாயிண்ட் இருந்த ப்ரீமியம் அப்படியே குறைந்துள்ளது அப்படிங்கிறது தெரியுது. நம்மளுக்கு நேற்று 17,400 கால் 400 புட் அதிகமாக கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னோம். அதனுடைய ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது 80 ரூபாய், 24 ரூபாய் அப்படின்னு பார்க்கும்போது 100 ரூபா, 105 ரூபா அப்படின்னு பார்த்துருந்தோம். அதாவது 110க்குள்ளே. அப்போ 17,290 17,510 அந்த ரேஞ்சுக்குள்ளே சந்தை இருக்கலாம். அதனால் 400 ஒன்றி இருக்கிற 0 to 0க்கு நான் இம்பேக்டட் ஆகலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். நேற்றைய வீடியோ பதிவில் தான் இருந்திருக்கோம். எது மாற்றி சொல்வதற்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதனால் சந்தை அந்த எல்லைக்குள்ளே தான். நிறைய பேர் பீச் குதிரை கான்செப்ட் ஒர்க் ஆகலை அப்படின்ட்டு, அதாவது கான்செப்ட் எப்போவுமே ஒர்க் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் தான் புரிஞ்சுக்கலை அப்படின்னு அர்த்தம். அப்போ 17,400 முடியணும், அவங்களோட அர்த்தம் அதுதான். அப்படி இல்லைன்னா அந்த எல்லைக்கு உட்பட்டு முடியணும். அதுதான் லாஜிக். அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இது நிஃப்டிக்கு இப்படி இருந்தது. பேங்க் நிஃப்டிக்கு 40,500
இருந்தது. அப்போ நேற்று மேலே போன மார்க்கெட் இன்னைக்கு கீழே வந்ததுக்கு காரணமே அந்த பீச் குதிரை கான்செப்ட். அப்போ மேலே வந்திருக்கோமே, கீழே போன மார்க்கெட் மேலே வந்திருக்கோமேன்னு சொல்லலாம். நம்மளுக்கு என்ன சொல்கிறது, ஏதேனும் ஒரு காரணத்துக்காக ஒரு நெகட்டிவை ஒன்று பிடிச்சிட்டு அதையே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அதனால் சந்தையோட தாக்கம் 17,400 கால் புட்டோட ரேஞ்ச் நம்ம நேற்றே கொடுத்தாச்சு. 17,290 17,510 அதற்குட்பட்டு தான் சந்தை இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அதனால் இது கீழே போனவன் ஏன் மேலே வரல, மேலே போனவன் ஏன் கீழே வரலாம், அதுக்கு ஒரு காரணம் ஆப்ஷன் பிரீமியத்தோட அடிப்படையில் இருக்கும். அடிப்படையை தெரிந்து கொண்டு நீங்கள் யோசியுங்க. இப்போது சந்தை வந்து பார்த்திங்கன்னா 17,400 கால் 500 புட், 400 புட் 300 புட் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதன் அடிப்படை பார்க்கும்போது சந்தை 17,300 இருந்து 17,500க்குள் இருக்க விருப்பப்படுகிறார்கள். 17,400 ஒரு முக்கிய ஸ்டேடலாக இருக்க போகுது. அப்போ 400 கால் 71 ரூபா இருக்கிறாங்க, 400 புட் 138 ரூபா. இது ரெண்டையும் கூட்டினாலே நம்மளுக்கு 210 220 பாயிண்ட்ஸ் வரும். அப்போ 17,200 இருந்து சந்தை 17,600 வரை இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறது இதன் மூலம் தெரியுது. இதனுடைய எல்லைகளாக இருக்கக்கூடியதாக தெரியுது. இதை அப்சர்வ் பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தது இதை கொஞ்சம் ரொம்ப நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறது நாளை தினம் தான் ரொம்ப முக்கியம். இன்று முடிவுற்ற நிலையில் இது வந்து இம்ப்ளைடு வால்டிலிட்டி அப்படிங்கிறது ஒரு ஆர்வம் இன்மை அப்படிங்கிற இடத்த வந்து சுட்டி காட்டுது. இன்றைக்கி சந்தை ஏன் இறங்குச்சு அப்படிங்கிறத நம்ம பேசியிருந்தோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா டீப் ஐடிஎம் புட்டில் நம்ம வந்துட்டு இம்ப்ளைடு வால்டிலிட்டி நில் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதனால் புட் ஆப்ஷனை பை பண்ணுவதும் ஃப்யூச்சரை வந்துட்டு செல் பண்ணுவதும் சமம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ அதனால் மார்க்கெட் வந்து நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதனுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அது மாற்றியெல்லாம் பதிவு பண்ணல, அதே பதிவு தான். என்னென்ன காரணங்கள் நம்ம முன்பே சொல்லியிருந்தோம், இன்றைக்கி நடந்ததுக்கப்புறம் சொல்லலை. இப்படி இருந்தால் இப்படி வாய்ப்பு அப்படிங்கிறத இங்கே நிறைய பேர் வந்து நம்ம கொடுக்குற குறிப்புகளை பார்க்காம ஒரு ஜம்பிங்காக ஒரு 10 நிமிஷம் வீடியோனா 3 நிமிஷம் கூட பார்க்குறதில்ல. ஆவரேஜாக சராசரியாக அதிகமான நபர்கள் 3 நிமிடம் கூட பார்க்குறதில்ல. இது என்னென்னா நம்ம சும்மா எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு தியரிட்டிக்கலாக சொல்கிற மாதிரி உங்களுக்கு தோணி லெவல்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக பேசணும், நெகட்டிவாக பேசணுங்கிறவங்க மட்டும் அங்கங்கே சின்ன சின்னதாக பார்த்துட்டு அதுக்குண்டான இதை பேசுகிறது. அப்படி இருக்கக்கூடாது. சந்தையை வந்துட்டு முழுமையாக அதை அனலைஸ் பண்ணணும், ஆய்வு செய்யணும். ஏன்னா ஆய்வு செய்ய தான் ஏன் நடந்தது ஏன் நடக்கலைன்னு இந்த காரணிகள் மூலிமா நீங்கள் வெவ்வேறு காரணிகள் புற காரணிகளை போய் நம்ம பார்க்கணும். இங்கே வந்து நம்ம அக காரணிகள் தான் பார்க்கணும். இன்சைடு ரேஞ்சில் நம்மளுக்கு என்னென்ன நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிந்து என்ன ரேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டும். அப்போது இம்ப்ளைடு வால்டிலிட்டி குறைவாக இருக்குது. இதனால் ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது ஒரு மந்த நிலை பிரேக் அவுட்டாக இருக்கும். அதில் ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் கிடச்சா மட்டும்தான் அது பெரிய ரேஞ்சாக மாறும். அதர்வைஸ் மார்க்கெட் அதற்குள்ள வால்டையில் தான் இருக்கும். மார்க்கெட்டோட குறிகளை 17,213 டு 17,424, வைட் ரேஞ்ச் 17,089 டு 17,511, ரெசிஸ்டன்ஸ் 17,390, 17,424, 17,471, சப்போர்ட் லெவல் 17,262, 17,213, 17,146 இருக்கும். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டோட்டல் ரேஞ்சே ஒரு 400 புள்ளிகள் தான், 400-450 புள்ளிகள் தான் கொடுத்துருக்காங்க. இப்போவும் பிரீமியத்தில் நம்மளுக்கு இருக்குது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட்ஸ் பிரீமியத்தில் இருக்குது. இப்போ முடிந்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 40,500 கால் போட்டு தான் நேற்று கொடுத்துருந்தாங்க. என்னோடய டோட்டல் ப்ரீமியம் நம்மளுக்கு 320 ரூபா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 110 ரூபா தான் இருக்காங்க. அப்போ 200 ரூபா ரைட்டர்ஸ்க்கு நல்ல லாபமாக கிடைத்துள்ளது. அது பார்த்தவர்களுக்கு அது புரியும். இப்போ இன்றைக்கி சந்தை பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்ட்ராடல் 40,500 கால் புட், அடுத்தது வைடர் ஸ்ட்ராங்கல் இருக்குது 40,000 டு 41,000. அப்போ சந்தை வந்து 40,000 41,000க்குள்ளேயும் 40,500 மையமாக வைத்துள்ளது அப்படிங்கிறத இங்கே எடுத்துக்கலாம். அப்போது 40,500 கால் அண்ட் புட் ஆப்ஷன் அடிப்படையில் வந்து சந்தை வந்து 600 ரூபா ப்ரீமியம் இருக்காங்க. அதனால் 39,900 41,100க்குள் சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பு. 40,500 மையப்புள்ளியாக இருக்க போகிறது. இதில் இம்ப்ளைடு வால்டிலிட்டி குறைவாக இருக்குது. நாளை தினம் என்ன ஏற்படுதுன்னு பார்த்துட்டு முடிவெடுங்கள். இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். இதனுடைய குறிகள் என்ன, 40,162 டு 40,748, வைட் ரேஞ்ச் 39,914 41,086. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 40,549, 40,658, 40,748. சப்போர்ட் லெவல் 40,162, 40,055, 39,847 இருக்கும்.
இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்மளுக்கு மார்ச் 10ஆம் தேதி துவங்குது. விருப்பம் உள்ளவங்க 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அதை நிறுத்தி உங்கள் விருப்பத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரலில் அலைஸ் ப்ளூ, ஜிபுல், அப்ஸ்டாக்ஸ், மோதிலால், எஸ்பிரஸோ நிறுவனங்களில் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கூட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் லிங்க் ஓப்பன் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை பயன்படுத்தி நீங்கள் கணக்கு துவங்கி அது மூலம் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனால நீங்கள் கொடுக்குற ப்ரோக்கரேஜில் அதனுடைய ஆதாயத்தை ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு வழங்க இயலும். அதனால் அதற்குண்டான சப்போர்ட்டை கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.